கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்து போன 32 பேருக்கு பணி நியமன ஆணையை ஜூலை 10, 2026 சிஎம் அவர்கள் வழங்குறாங்க. சோ இதை எதிர்த்து மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்ல ஒரு பில் ஒன்று பாஸ் ஆகுது. அதை அலோவ் பண்ண மதுரை பெஞ்ச் கூட வந்து பாத்தீங்கன்னா இதை ரத்து செய்யறாங்க. ஏன் ரத்து பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி என்ன வேலிட் ரீசன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம்பேஷனட் கிரவுண்ட், அதாவது கருணை அடிப்படையில் கொடுத்த வேலையை சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. அது என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ரூல் இருக்கு. சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் எம்ப்ளாயி, ஒரு எம்ப்ளாயி வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த வேலையை வந்து அவங்க வாரிசுகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்வாலிடேஷன், ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷனால ஒரு எம்ப்ளாயால வேலை செய்ய முடியல அப்படின்றப்போ அந்த வேலையை அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றது. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி விபத்துல இறந்து போறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கலாம். சோ ஜூலை 27, 2026 அன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் இந்த பில்ல வந்து அலோவ் பண்ணிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 16 வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன அப்படின்னா ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்திற்கு முன்பு அனைத்து மக்களும் சமம் அப்படின்றது. ஆர்டிகல் 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக், அதாவது எல்லாருக்குமே சமமான வேலை வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படின்றது. நீதிமன்ற சைட்ல என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அரசு பேருந்துல சென்று இறந்து போனவங்களுக்கு அரசு பணி வந்து வழங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, சிவகாசி வெடி விபத்துல உயிரிழந்தவங்களுக்கு அரசு பணி வழங்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதனை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உச்சநீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட்ல வந்து மேல்முறையீடு பண்ண போறதாவும் தகவல் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அமைச்சர் நிர்மல்குமார் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா பணி நியமன ஆணை பற்றி 31 பேரோட எந்த ஒரு வாதத்தையுமே கேட்காம இப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ இதே மாதிரி போன ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல இறந்து போனவங்களுக்கு அரசு பணி வழங்கப்படுது. அதே மாதிரி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசு பணி வழங்கப்படுது. சோ இதை வந்து எதிர்த்து வழக்கு வந்து தாக்கல் பண்ணி இது வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜட்மெண்ட் பத்தி, இந்த தீர்வு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இது கரெக்டா தப்பான்னு எனக்கு சொல்லுங்க.